வணக்கம். ஜோரா ஆன்மீகம். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நமக்கு கண் திஷ்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த அறிகுறிகள் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வீட்டில் நெகட்டிவான சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். வீண் செலவுகள், மருத்துவ செலவுகள், அல்லது அந்த வீட்டில் நிம்மதி இல்லாமல் சண்டை சச்சரவுகள், அதுக்கப்புறம் பூஜை பண்ண விடாமல் ஏதாவது நெகட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தாலே அந்த வீட்டில் கண் திஷ்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த கண் திஷ்டியை பற்றி ஒரு சில விஷயத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கண் திஷ்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கண் திஷ்டி இருக்கிறத ஒரு சில அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. கண் திஷ்டி இருந்தாலே ஒரு நல்ல மனுஷனை படுக்க வச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நோய் திடீர்னு வரும். உடனே நல்லா நடமாடிட்டு இருக்கிறவங்க திடீர்னு படுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண் திஷ்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண் திஷ்டி இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்களாகவே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாங்க. ஒரு விஷயம் நல்லா பாசிட்டிவாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கு அப்படின்னாலே அது கண் திஷ்டி அப்படின்னு தாங்க சொல்லுவோம். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா ஒருத்தங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. அவங்கள பார்த்து ஒருத்தங்க சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, இந்த வயசில் நீங்கள் இவ்வளோ நடமாடிட்டு இருக்கீங்க, இவ்வளோ வயசான காலத்தில் நீங்கள் நடமாடிட்டு இருக்கீங்க, இந்த வயசான காலத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் போயிட்டு வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி வரீங்க அப்படின்னு ஒருத்தங்க பார்த்து சொல்லியிருப்பாங்க. உடனே சரி ஒரு வாரத்தில் அவங்கள நடக்கவே விடாத அளவுக்கு ஏதாவது ஒரு நோய் வீட்டில் அவங்கள படுக்க வச்சிரும். இந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு கண் திஷ்டி இருக்குது, யாரோ அவங்கள பார்த்து கண்ணு பட்டிருக்காங்க, ஏதோ ஒரு பொறாமை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஏன் ஒரு சில பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கூட அந்த கண் திஷ்டி கொண்டுட்டு போய் விட்டுரும். நல்லா இருப்பாங்க, ஆக்டிவாக, எந்த நோயுமே இருக்காது, திடீர்னு நடந்து போவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாகி ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டுட்டு போய் விட்டுருங்க. இந்த மாதிரி திடீர் ஒரு விஷயம் நான் பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு கண் திஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, வெளியே ஆசையாக சந்தோஷமாக வெளியே போயிருப்பாங்க. திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு அழுதுட்டு அந்த பொண்ணு அப்படி வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்படி வெளியே போயிட்டு வர்றவங்க உடனே அந்த மாதிரி சண்டை வந்தாலும் கண் திஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க நல்லா அழகாக பூஜை பண்ணிவிட்டு எப்போவுமே அந்த வீட்டுக்கு தேவையான ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்க நல்ல பூஜை அந்த மாதிரிலாம் செஞ்சிட்ருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு பூஜை பண்ணவே தோணாது. அதுவும் குறிப்பாக அந்த வெள்ளிக்கிழமை சுத்தமாக அந்த பெண்களுக்கு பூஜை பண்ணவே தோணாதுங்க. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை தான் அவங்களுக்கு அவ்வளோ சோம்பேறியாக இருக்கும். அவங்களுக்கு எந்திக்கவே தோணாது. அந்த ஒரு சில பேர் கரெக்டாக காலையில் அந்த 4:30 மணி 4 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கு பொருத்தி அந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கிற பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு கண் திஷ்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு எந்திக்கவே முடியாது. ஒரு சில பேருக்கு கரெக்டாக அந்த கண் திஷ்டி பொறாமை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமாக அந்த வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஆகும். அவங்கள பூஜை பண்ண விடாமல் ஏதாவது ஒன்று தடுத்து நிறுத்துங்க. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கும் கண் திஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஒருத்தங்க நல்லா அழகாக கோலம் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு கோலம் வரலை அப்படின்னா கூட அது கண் திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சில பெண்கள் நல்ல சமையல் பண்ணுவாங்க. ஒருத்தங்க அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு போய் எவ்வளோ அழகாக சமையல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமையலில் உப்பு இருக்காது, அதுக்கப்புறமா அதில் புளிப்பு இருக்காது, அந்த சாம்பார் வச்ச குழம்பு எதுவுமே டேஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கண் திஷ்டி யாரோ கண் பட்டுட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சில மாமனார் மாமியார் இவங்கெல்லாம் அந்த மருமகளை நல்லா வச்சுட்டு நல்லா சந்தோஷமாக வச்சு பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சண்டை, அந்த மாமியார் மருமகளுக்குள்ளே ஏதாவது சண்டை அந்த மருமக வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு கூட அந்த பிரச்சனை பெருசாக போயிடும். சின்ன ஒரு விஷயந்தான் ஆரம்பிச்சிருக்கும், அது வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் கூட உங்கள் மாமியார் மருமகள் ஒற்றுமையை பார்த்து ஒருத்தங்க கண்ணு பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நீங்கள் கண் திஷ்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. கண் திஷ்டி இருக்கிறது உண்மைதாங்க. ஒரு சில பேரை பார்த்து ஒரு சில பேர் பொறாமப்படத்தான் செய்வாங்க. அதுலேயும் ஒரு சில பேரோட கண்ணு ரொம்ப பொல்லாத கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தாலே கண்ணு பற்றுங்கிற அளவுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்கக்கிட்ட ஓவராக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளை பார்க்கும்போதே அந்த பொறாமை அந்த கண்ணு வழியாக நமக்கு அந்த நெகட்டிவாக கொண்டுட்டு அந்த கண் திஷ்டி பொறாமையை கொண்டுட்டு விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி இது எல்லாமே சேர்ந்து நமக்கு கண் திஷ்டியாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பாசிட்டிவாக நடந்துகிட்ருக்கிற நல்ல லைஃப் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா திடீர்னு நெகட்டிவாக ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் கண் திஷ்டி உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத.
அதுலேயும் ஒரு சில பேர் வந்து வாங்கின சம்பளத்தை நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வெளியே போகிறது, படத்துக்கு போகிறது, ஹோட்டலில் சாப்பிட்றது, இந்த மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு செலவு, அவங்களுக்கு எதிர்பார்க்காத செலவு, அவங்க மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி, அவங்க லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க வரவுக்கு மீறிய ஒரு செலவு திடீர்னு வந்துருங்க. அது அவங்க வாங்கின சம்பளம் வந்து ஒரு 20,000 இருக்கலாம். திடீர்னு ஒரு செலவு, அது மெடிக்கல் செலவோ என்ன செலவோ இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு ஒரு செலவாக இருந்தாலும் சரி, திடீர்னு ஒரு 50,000 அவங்களுக்கு செலவு வந்துடும். இந்த மாதிரி அவங்களே எதிர்பார்க்காம அந்த 50,000க்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துருவாங்க. நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடன் வாங்குறாங்க. அந்த கடனை அடைக்க முடியாமல், அதில் மீளவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பெரிய கண் திஷ்டி இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து எப்போவுமே நெகட்டிவான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனி டைம் கெட்ட வார்த்தைகள், வாயை திறந்தாலே அந்த கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் வரும். அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அதிக நெகட்டிவ் எனர்ஜி சூழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறவங்க கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி குடிக்கொண்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு மிகப்பெரிய கண் திஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட நினைப்போம், என்னடா நல்லா இருக்கிறவங்க நேற்று தானே பார்த்துட்டு வந்தோம், இன்றைக்கி காலில் எவ்வளோ பெரிய கெட்ட போட்டு உட்காந்து எலும்பு முறிவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக ஒரு கண் திஷ்டி இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது படுக்க போட்டுருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு கண் திஷ்டி இருக்குன்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாங்க. அதுலேயும் ஒரு சில குழந்தைகள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், நல்லா பேசிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிற குழந்தைகள் வந்து திடீர்னு சோர்வாக படுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய், அதுவும் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போகிற சுச்சுவேஷன் அந்த வீட்டுக்கு வந்தாலே அதுவும் மிகப்பெரிய கண் திஷ்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வீட்டில் வந்து அடிக்கடி மெடிக்கல் செலவு, அதாவது சுப செலவுகள் இல்லாமல் அசுப செலவுகள், அதாவது ஒரு அவங்களுக்கு 2 வீலரோ சரி, அது 4 வீலர் அல்லது வீட்டில் ஏதாவது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் உடஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது வீட்டில் இருக்கிற கண்ணாடி பொருள் ஏதாவது அடிக்கடி உடஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அல்லது ஹாஸ்பிட்டல் போகிற சுச்சுவேஷன், அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளுக்கு ஒரு தடவை ஹாஸ்பிட்டல் போய்கிட்டே இருக்காங்க, அல்லது அந்த வீட்டில் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, 1 மணி நேரத்துக்கு 5 சண்டை வந்துடும் ஒரு சில பேருக்கெல்லாம். இப்படிலாம் இருந்தது அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து கண் திஷ்டி, பொறாமை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிடுவாங்க. அதெல்லாம் அவங்க 2 பேரையும் பார்த்து யாரோ ஒருத்தங்க பொறாமப்பட்டுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத கூட சொல்லலாம். இதையும் பார்த்துக்கோங்க. இந்த கண் திஷ்டி போக்குறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, ஒரு சில பரிகாரமும் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எந்த கண் திஷ்டியும் வராதுங்க. மெயினாக அந்த கண் திஷ்டிலேருந்து நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நெகட்டிவும் நம்மளை சூழ்ந்துக்காது, பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சண்டை வந்துருச்சு, அது ரொம்ப இது வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டதே இல்லை, திடீர்னு அந்த மாதிரி சண்டை வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். நாங்கள் 2 பேரும் சண்டை போடவே மாட்டோம், நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், எனக்கு இந்த கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி எப்போவுமே என்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறாங்க, நான் என்ன கேட்டாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க, என்னை அளவே விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யார்கிட்டயாவது இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் 2 பேருக்குள்ள, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிச்சயமாக சண்டை வர ஆரம்பிச்சிருங்க. இப்படி வந்தாலே, அதாவது சண்டை எப்போவுமே எனி டைம் போட்டுட்டு இருக்கிறவங்களும் ஒரு சில பேர் இருக்காங்க. நான் சண்டையே போட மாட்டோம், நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்துகிட்ருக்கோம், திடீர்னு எங்கள் லைஃப்குள்ளே டெய்லி சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இதை நோட் பண்ணி பாருங்கள். பொதுவாகவே நம்ம யாருமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாது. அதுவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருக்கோம், எனக்கு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக சொல்லவே கூடாது. இதை முதல்ல கவனிச்சுக்கோங்க. நான் ஆக்டிவாக இருக்கேன், நான் நோய் நொடி இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் குழந்தைகள் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லக்கூடாது. நான் இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கேன், நான் சமையல் எவ்வளோ தூரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியும் செய்யக்கூடாது. நம்ம தற்பெருமையாக பேசவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் மெயினாக உங்களுக்கு என்ன வரவு வந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிற வரவுகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பணம் வந்தாலும் சரி, அதை யாரு கூடயும் ஷேர் பண்ணவே செய்யாதீங்க. அது மிகப்பெரிய கண் திஷ்டி. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து பக்கத்து வீட்டில் வந்து பேசுகிறதுக்கு வருவாங்க, ஆனால் வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. வாசல்லே நிப்பாட்டிட்டு அப்படி பேசிட்டு அனுப்பிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வாங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி இவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை பார்த்து நம்மளை பார்த்தோ கண்ணு பட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாரையுமே நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு ஒரு சில பேர் தெரியும், இவங்க வந்து நம்மளை கண்ணு படுறாங்க, இவங்க நம்ம பார்த்தா பொறாமப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது
அவங்கள வந்து கொஞ்சம் வீட்டுக்குள்ளே விடாமல் நீங்கள் வாசலில் வச்சே பேசி அனுப்பிட்டீங்க அப்படின்னா கண் திருஷ்டிலேருந்து தப்பிச்சுக்கலாம். பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அந்த எலுமிச்சை பழத்தை 4ஆ நடுவில் கட் பண்ணி, அதாவது ஃபுல்லாக கட் பண்ணாமல் 4 பாகமாக கட் பண்ணி அதுக்கு நடுவில் குங்குமம் வச்சுட்டு, யாருக்கு கண் திருஷ்டி அதிகமாக இருக்கோ அவங்கள நிற்க வச்சு கிழக்கு பார்க்க அவங்கள நிற்க வைக்கணும். நிற்க வச்சுட்டு நீங்கள் அவங்கள சூடம் சுற்றுவீங்கள்ல, அதே மாதிரி நல்லா சுற்றிட்டு தலையிலேருந்து காலுக்கு கீழே கொண்டுட்டு வரணும். அதாவது அந்த லெமனை தலைப்பகுதியிலேருந்து கொண்டுட்டு வந்து காலுக்கு கீழே கொண்டுட்டு வர்ற மாதிரி, திருஷ்டியை வந்து கீழே கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மேலே ஏற்றக்கூடாது, மேலே இருந்து கீழே திருஷ்டியை இறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் முறை. அந்த லெமனை அப்படி 3 தடவை அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து அதுக்கு தலையை 3 தடவை சுற்றிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களோட கால் பகுதியில் வந்து ஒரு சின்ன கிண்ணம் ஏதாவது வச்சுட்டு அந்த லெமனை நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உடனே டஸ்ட்பினில் கூட தூக்கி போட்டுடலாம். இதை வந்து வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதும் அந்த வீட்டுக்கு கண் திருஷ்டி வராது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு கண் திருஷ்டி இருக்குது, உங்கள் வீட்டை பார்த்து கண்ணு படுறாங்க அப்படின்னா உங்கள் வீட்டோட 4 மூலை முடுக்கு, அதாவது கிழக்கு மேற்கு அப்படிங்கிற 4 திசையிலையும் மூலை முடுக்கு சொல்லுவோம்ல, அந்த இடத்துலையும் 4 லெமன் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி குங்குமம் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பகுதியிலையும் ஒரு லெமனை எடுத்துகிட்டு இன்னொரு பகுதியிலையும் அதே மாதிரி 4 பகுதியிலையும் 4 கிண்ணம் வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு அதுக்கப்புறம் டஸ்ட்பினில் போட்டுருங்க. இது வந்து அந்த தடியங்க திருஷ்டிக்காக பண்ணுவோம்ல, அதுக்கு உண்டான சமமான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த லெமன். இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூடம் வந்து டெய்லி நீங்கள் 48 நாள் தொடர்ந்து, ஒரு சில பேர் வெள்ளி செவ்வாய் மட்டும் தான் பண்ணுவாங்க, 48 நாள் தொடர்ந்து நீங்கள் சூடம் சுற்றி வாசலை வச்சுட்டு வரும்போதும் அவங்களுக்கு எந்த கண் திருஷ்டியும் இருக்காது. மெயினாக கல்லுப்பு வந்து ஒரு கண்ணாடி கிண்ணம் அல்லது ஒரு அகல் இந்த மாதிரி கிண்ணத்துலேயும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதை வந்து உங்கள் வீட்டு வரவேற்பறையில் நீங்கள் வச்சுருங்க. இது மட்டும் போதும். இது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும், கண் திருஷ்டி இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிடும்னு சொல்லுவாங்க. இது வந்து 15 நாளுக்கு ஒரு தடவை, 10 நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கால்படாத இடத்துல அல்லது செடிகளுக்கு கொண்டுட்டு போய் நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வீட்டோட வடகிழக்கு முக்கு சொல்லுவோம்ல, அந்த வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இதை டெய்லி சேஞ்ச் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த வீட்டுக்கு கொடுக்குங்க, நெகட்டிவ் எனர்ஜியை வரவிடாது அந்த வீட்டுக்குள்ளே. இது நான் ஆல்ரெடி ஒரு பதிவுலேயே நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு வாசலில் ஆகாச கருடர் கிழங்கு இதை மாட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப நல்லது. இந்த கிழங்கு வந்து ஒரு 3 நாள் 4 நாளுக்குள்ளே ஓரளவுக்கு அந்த வேர் வர ஆரம்பிச்சிரும். அப்படி வேர் வராமல் அழுகி போய் அப்புறம் தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதை மாற்றிட்டு திரும்பவும் அந்த கிழங்கு வந்து நீங்கள் மாற்றுங்க. ராகு கேது பயிற்சி நடக்கிறவங்களுக்கு ஆகாச கருடர் கிழங்கு வாசலில் மாட்டலாம். இதுவும் ரொம்ப நல்லது, அது கண் திருஷ்டிக்கும். அதுக்கப்புறம் படிகாரக்கல் இதையும் நீங்கள் வாசலில் கட்டலாம், அதுவும் நல்லது. குலதெய்வ மண் எடுத்து மஞ்சள் துணியில் ஒரு முடிச்ச மாதிரி கட்டி உங்கள் நிலைவாசலில் வாசலில் அந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. இந்த நிலைவாசலில் குலதெய்வ மண் இருந்தாலே எந்த கண் திருஷ்டியோ பொறாமையோ அந்த வீட்டுக்குள்ளே வரவே விடாது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, கடுகு கொஞ்சம், 5 மிளகாய் வத்தல் அல்லது 3 வத்தல் எடுத்துட்டு அதை அவங்கள கிழக்க பார்க்க நிற்க வச்சுட்டு சூடம் சுற்றுற மாதிரி நல்லா சுற்றிட்டு முச்சந்தைக்கு பக்கத்தில் கொண்டுட்டு போய் அந்த கல்லுப்பை கொண்டுட்டு போய் நீங்கள் போட்டுட்டு வாங்க. இதையும் தொடர்ந்து செய்கிறதன் மூலமாகவும் அவங்களுக்கு கண் திருஷ்டி வரவே செய்யாது. இன்னும் நிறைய விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.